ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி உப்புமா இதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முதல்ல இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அப்படியே மாவை பிசறி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே புட்டு மாவு மாதிரி பிசறி விடணும். மாவு அப்படியே நல்ல உதிரியாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே கலந்து விடணும். கட்டி இருந்ததுனாலும் அப்படியே நசுக்கி விட்டுறலாம். அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பக்கம் பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டு வச்சுருக்கேன். இந்த உதுத்து விட்ட மாவு எல்லாத்தையும் ஒரு துணியில் வச்சு பாருங்கள், எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இந்த மாவு ரொம்ப நேரமும் வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், ஆவி அடிக்கும், பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இந்த உப்புமாக்கு. இது கூட உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வறுத்து விடலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பு அப்படியே லைட்டாக கலர் மாறி வரும்போது இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்சு பருப்பு நல்லா வறுபட்ட உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அப்படியே கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து வதங்கட்டும். இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவு வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோடு சேர்த்து நல்லா ஒரு 2 திருப்பி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. பருப்பெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்தி போட்டு பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் வாசனையில் ராகி உப்புமா அப்படி கமன்னு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நெய்யோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுட சுட சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ராகி உப்புமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.